2003ல ஸ்டார்ட் ஆன ஒரு ஜேர்னி. 90s கிட்ஸ் வாழ்க்கையில ஒரு மிட் ரேஞ்ச் செமிஃபேட் ஸ்போர்ட் டூரர்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்த ஒரு பைக். 2007ல ஒரு நல்ல அப்டேட்டோட கரிஸ்மா ஆர், அதுக்கப்புறம் இன்ஜின்ல ரீட்யூன் பண்ணி எஃப்ஐலாம் ஆட் பண்ணி கரிஸ்மாவோட ZMR, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஹீரோவும் ஹோண்டாவும் பிரிஞ்சனால அந்த வண்டியை திருப்பி மறுபடியும் 2012ல அதே சேம் கரிஸ்மா ஆரா லான்ச் பண்றாங்க. அதுல இருக்க சேல்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருந்தனால 2019ல வண்டியவே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. அண்ட் இப்போ ஒரு பெரிய ஐகானிக்கா நம்ம முன்னாடி நிக்கிறது தான் கரிஸ்மாவோட XMR 2024. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோவோட ஒரு புது ஆர்கிடெக்சர் மட்டும் இல்லாம இதுல கொடுத்திருக்க ஸ்டீல் ட்ரெலிஸ் ஃப்ரேம்ஸ், டுவல் சேனல் ABS, வண்டியோட DOHC லிக்விட் கூல்டு செட்டப், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் எல்லாமே ஹீரோல இருந்து கொடுத்திருக்க ஒரு புதுசான ஒரு விஷயம் தான். ஒரு எல்லோ கலர் வண்டி எங்க போனாலும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கு. அதுல கொடுத்திருக்க அந்த ஷார்ப்பியான பேனல்ஸ், LED செட்டப்ஸ், அக்ரெசிவான ஃபேஸோட ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி பைக்கா ஹீரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கரிஷ்மான்ற நேமுக்கு ஏத்த மாதிரி அந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ், உட்கார்ந்து ஓட்டுற ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன், இது எல்லாமே இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வண்டியோட ஃபுல் ஃபீலே தெரியும். ஆனா இந்த வண்டியை பார்க்கறதுக்கு ஒரு அக்ரெசிவா இருக்கு, ஓட்டுறதுக்கு அதே மாதிரி இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டி லோ எண்ட்ல ரொம்பவே பெப்பியா ஃபீல் ஆகுது. அந்த 210cc அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா டாப் எண்ட்ல வண்டி சும்மா வேற லெவல்ல அத்துட்டு போகுது. அந்த எக்ஸாஸ்ட் நோட் அந்த 6000 RPMக்கு மேல அவ்வளோ செமையா இருக்கு, கேட்கறதுக்கே அவ்வளோ இனிமையா இருக்கு அந்த எக்ஸாஸ்ட் நோட். இந்த வண்டியில கொடுத்திருக்க அந்த DOHC லிக்விட் கூல்டு இன்ஜின் பவர் ஃபிகர்ஸ்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் நீங்க சிட்டில டிரைவ் பண்ணும்போது இந்த வண்டி ரொம்பவே ஃபிளிக்கபிளா இருக்கு, அஜிலிட்டியா இருக்கு, நீங்க ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான வண்டி தான் ஹீரோ கொடுத்திருக்காங்க. ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் கிளச்சோட ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6th கியர்ல 40ல இந்த வண்டி போனாலும் சூப்பரா இருக்கு. இன்ஜின்ல எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஃபீல் பண்ணவே இல்லை. ஹை ஸ்பீட்ல நம்ம 130 140 வரைக்கும் போனாலும் வண்டியோட ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்கு. அதுல கொடுத்துருக்க அந்த 165 kg அங்க யூஸ் ஆகிறது உண்மையில் நல்லாவே இருக்கு. வண்டியோட ஸ்டெபிலிட்டி வைஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி நல்லாவே ஹீரோ பிளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்னொரு அப்டேட், ஒரு 160Rல கொடுத்திருக்க அந்த USD சஸ்பென்ஷன் இதுல கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதுவும் நான் குறை சொல்ல மாட்டேன், USD ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் வைஸ் செம்மையா இருந்திருக்கும். இந்த சஸ்பென்ஷன் நல்ல ஒரு குஷனிங்கா ஃபீல் ஆகுது, ரொம்பவே ஸ்பாஞ்சியா வேற இருக்கு. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பவர் அண்ட் டார்க்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ரியர் பிரேக் கொஞ்சம் ஸ்பாஞ்சியா இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா டுவல் சேனல் செட்டப் உண்மையிலே வேற லெவல். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் செம்மையா இருந்திருக்கும் இந்த வண்டியை லாங் டிரைவ் எடுத்துட்டு போறதுக்கு. ஒரு ஸ்போர்ட்டி டூரருக்கு ஏத்த மாதிரி ரைடிங் டைனமிக்ஸ், வண்டியோட ப்ரொபோர்ஷன் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்கீங்க. ஆனா எனக்கு இன்னும் சின்ன சின்ன விஷயம் இந்த வண்டியில கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா செம்மையா இருந்திருக்கும். அதே மாதிரி தான் டயர்ஸ், ஒரு 140 செக்ஷன்ஸ் ஆஃப் டயர்ஸ் ரியர்ல கொடுத்துருக்கீங்க. ஸ்டெபிலிட்டி வைஸ் ப்ராப்ளமே இல்லை, நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ஹை ஸ்பீட் எடுத்துட்டு இந்த வண்டியில டிராவல் பண்றதுக்கு உண்மையிலே செம்மையா இருக்கும். இந்த வண்டியோட எர்கனாமிக்ஸ், ஸோ ஒரு சிட்டி டிரைவ் பண்ணும்போது நான் இருக்க ஹைட்டுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ண வச்சுச்சு. ஒரு கிளிப் ஆன்ஸ் கொடுத்துருந்தாலும் RC R15 மாதிரி ரொம்ப கமிட்டடாக இல்லாமல் உட்காந்து ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் பொசிஷன் தான் இது கொடுக்குது. ஹை ஸ்பீட் போகும்போது எந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் இந்த பேனல்ஸ்ல இருந்து வரல. பில் குவாலிட்டி வைஸ் எல்லாமே செம்மையா கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு இந்த மிரர்ஸ் மட்டும் மாத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் செம்மையா இருந்திருக்கும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறது இது எல்லாமே டீசெண்டா கொடுத்துருக்காங்க. ஹீரோல இருந்து இந்த வண்டி போட்டதுக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்படி ஒரு வண்டி ஹீரோவாலையும் லான்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிட்டாங்க. இந்த 160 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நார்மல் டாமாக்கு யூஸபுளா இருக்கும். ஆனா கொஞ்சம் பேட்சியான ரோட்ஸ் போனா கீழே உள்ள பேனல்ஸ் அடி வாங்குறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. வண்டியோட சீட் ஹைட் கிட்டத்தட்ட 8-10 mm ஆஃப் சீட் ஹைட். நீங்க ஒரு டால் ரைடரா இருந்தாலும் ஈஸியா அந்த வண்டியை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகலாம். அண்ட் ரியர் சீட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. R15 மாதிரி கொஞ்சம் உட்காரவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இதுல இன்னொரு புது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வைசரை வந்து அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கொடுத்திருக்க ஸ்விட்சஸ் போட குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருந்திருக்கும். இந்த வைசஸ் ஹை ஸ்பீட்ல போகும்போது தேவை இல்லை. ஆனாலும் இதை காஸ்ட் கட் பண்ணி வேற ஏதாச்சும் ஒரு புது டிசைனை உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அப்படின்னு நல்லா இருக்கும். ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே டீசெண்டா கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி வைஸ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல் LED செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து புது ஃபீச்சரா அந்த ஆட்டோ இலுமினேட்டட் கிளாஸ் D LED வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வைஸ் நைட்டோட இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், இங்கே ஒரு சார்ஜிங் போர்ட் வேறு இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல நம்மளுக்கு ரைட் யுவர் லெஜண்ட் வேறு இருக்குது. அந்த ஐகானிக் பைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வேர்டிங்ஸ்.
நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டாக்கோமீட்டர், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ஃபியூல் கேஜ் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அது போக வந்துட்டு டெம்பரேச்சர் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது போக இவங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் வேறு வருது, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸோட வருது. இந்த வண்டியில் இந்த ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் காம்படிட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இன்னும் ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தா அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ எனக்கு டிரைவ் பண்ண வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 210cc இன் திஸ் செக்மெண்ட். பவர் வைஸும் சரி, அதோட போஷர் வைஸும் சரி, நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஹீரோ. அண்ட் நான் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இன்ஜின் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகலை, ஹீட் ப்ரொடியூஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகவும் ஆகலை. அதே மாதிரி கம்மிட்டடான ஒரு பொசிஷனும் இல்லாமல் நல்ல ரிலாக்ஸான பொசிஷன் இருக்கனால நீங்கள் சிட்டிக்குள்ளே கம்யூட் பண்ணுறதுக்கு உண்மையிலே நல்ல வண்டி தான் இது. RS 200 கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி ஒன் ஸ்டெப் அகடாக தான் இருக்குது. ஆனால் அந்த ரைடிங் போஷர் எல்லாமே அந்த RS 200 இன்ஸ்பைர் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெப்பியா இருக்குன்னு நான் சொன்னாலும் இந்த மாதிரி வண்டிக்கு இந்த சிட்டிக்குள்ள பெப்பியா இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த எக்ஸாஸ்டும் அதே பெப்பி நாய்ஸோட இருக்கிறதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு 6000 RPMக்கு மேலே தாண்டிட்டோம் அப்படின்னா அந்த பீஸ்ட் மோட் வெளியே வருது. ரீசெண்டாக நம்ம பார்த்த அந்த ஸ்பீட் 400 இருக்கட்டும், KTM டியூக் 200 இருக்கட்டும், அந்த 6000 RPMக்கு மேலே தான் அதோட பீஸ்ட் மோட் வந்து வெளியே வருது. ரொம்பவே ஃபிளாட் கர்வ், அதுக்கப்புறம் தான் அது ரொம்பவே அதிகமாக அக்ரெசிவாக வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அக்ரெசிவான வண்டி தான், ஆனால் அதோட இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஹீரோ சைட்லேருந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன விஷயம் இந்த வண்டியில் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். குட் ரோட்ஸ்லையும் சரி, பேட் ரோட்ஸ்லையும் சரி, இந்த வண்டியோட ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. பட் அந்த USD ஃபோக்ஸை கொடுத்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா ரைடிங் டைனமிக்ஸ், ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். பிரேக்கிங்ஸும் சேம் தான், கொஞ்சம் வந்து ஸ்பாஞ்சியாக இருக்குது. அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பவர் ஃபிகர்ஸ்க்கு வந்துட்டு நல்ல ஒரு ஷார்ப்பியான பிரேக்கிங்ஸாக இருக்கும். வண்டியோட ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி என்னோட வெயிட் அண்ட் ஹைட்டுக்கு ஸ்டேபிளாக இருந்துச்சு. டயர்ஸோட ரோட் கிரிப்னஸும் ரோட் ப்ரெசன்ஸுமே உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த வண்டியோட வேர்டிக்ட், ஒரு யங்ஸ்டரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஹீரோ லான்ச் பண்ணியிருக்க இந்த கரிஸ்மா XMR உண்மையிலே செம்மையான ஒரு வண்டி தான். ஒரு 1.79 lakhsக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்க்கு இந்த ப்ரைஸிங்க்கு உண்மையிலே செம்ம ஒர்த்து. 3 கலர் வேரியன்ஸோட இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த வண்டியில் அந்த USD ஃபோக்ஸு, அலுமினியம் ஸ்விங் ஆர்ம்ஸு, ரைடிங் மோட்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரைடிங் டைனமிக்ஸ் ரைடர்ஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜெயவிலாஸ் ஹீரோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபிக்.